இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. இணைப்பில் செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தொடர்ந்து தணிக்கை வாரியம் தரப்பில், படக்குழு தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? பாலா, இதில் மிக முக்கியமாக ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அவர்கள் தரப்பினுடைய வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள். தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் சதீஷ் பராசுரன் அவர்களுடைய தயாரிப்பு குழுவினுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தணிக்கை குழுவை செய்த 5 நபர்கள் திரைப்படத்தை பார்த்தார்கள். இதில் ஒருவர் மட்டுமே புகார் அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். அது எப்படி சாத்தியம் என்று ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று வழக்கமாக ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்த்ததுக்கு பிறகு 1 வாரத்தில் சான்றிதழ் வழங்கப்பட்டுவிடும். ஆனால் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் செய்வதாக ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பினுடைய வாதத்தை முன்வைத்து பேசி வருகிறார்கள். நீதிபதி ஆஷா இரு தரப்பினுடைய வாதங்களையும் கேட்டறிந்து வருகிறார். ஏற்கனவே தணிக்கை வாரியம் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை முன்வைக்கும் பொழுது ஜனநாயகன் திரைப்படத்தில் பாதுகாப்பு தொடர்பாக பாதுகாப்பினுடைய சின்னங்கள் பயன்படுத்தியிருப்பதில் குறிப்பிட்டு, அதாவது பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும், அதை அவர்கள் கேட்கவில்லை என்ற ஒரு வாதத்தை தணிக்கை வாரியத்தை சேர்ந்த வழக்கறிஞர் முன்வைத்திருக்கார். அதே போன்று மறு ஆய்வு செய்வது குறித்து ஜனவரி 5ஆம் தேதியே தயாரிப்பு நிறுவனத்திடம் தெரிவித்து விட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் சென்சார் போர்டை கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் இல்லை, அதாவது இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று தணிக்கை வாரியம் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களையும் முன்வைத்து இருக்கிறார்கள். எனவே இரு தரப்பினுடைய வாதங்களையும் நீதிபதி ஆஷா கேட்டறிந்து வருகிறார். கிட்டத்தட்ட 45 நிமிடத்திற்கு மேலாக இரு தரப்பினுடைய வாதங்களும் நடந்து வருகிறது. இந்த இரு தரப்பினுடைய வாதங்களையும் மிக உன்னிப்பாக நீதிபதி ஆஷா கேட்டறிந்து வருகிறார். இந்த வாதங்கள் அனைத்தும் முடிவுற்றதற்கு பிறகு இதில் என்ன தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள், என்ன அறிவுறுத்தல் இருக்கிறது என தெரிய வரும். பாலா, ராஜ்குமார், பட வெளியீட்டுக்கு இன்னும் ஓரிரு நாள்ல தான் இருக்கு. ஆனா படக்குழு ஒரு கட்டாயம் இருக்கு, படத்தை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. படக்குழு தரப்புல வேறு அழுத்தமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கா? கட்டாயம் ஓரிரு நாள் எங்களுக்கு சான்று வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வாதங்களை முன் வச்சிருக்காங்களா? ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுடைய வாதங்கள் முன்வைத்து இருப்பது, UA சான்றிதழ் கோரி விண்ணப்பம் செய்திருந்தோம். இதை ஏற்கனவே தணிக்கை வாரியத்தினுடைய 5 பேர் கொண்ட குழு உறுப்பினர்கள் பார்வையிட்டார்கள். ஆனால் சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் அவர்களுடைய வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 9ஆம் தேதி திரைப்படத்தை வெளியிடுவதற்கான திட்டமிடல் இருக்கிறது. வழக்கமாக, அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் சதீஷ் பராசுரன் வைக்கக்கூடிய வாதம், தணிக்கை வாரியம் பொதுவாகவே ஒரு திரைப்படத்தை பார்த்தால் 1 வாரத்தில் சான்றிதழ் வழங்கிவிடுவார்கள். எனவே தற்பொழுது இதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இந்த படத்திற்கு காலதாமதம் செய்து வருவதாக தான் அவர்கள் தரப்பினுடைய தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வாதங்களை அவர்கள் முன்வைத்து இருக்கிறார்கள். எனவே இதில் நீதிமன்றம் UA சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கை தணிக்கை வாரியம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தான் தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்து பேசி வருகிறார்கள். அதே போன்று தணிக்கை வாரியம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கை, அதாவது இதுல 2-3 விஷயங்கள் தணிக்கை வாரியம் குறிப்பிடுகிறார்கள். அதாவது தணிக்கை வாரியத்தினுடைய 5 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்ததில் ஒருவர் ஆட்சேபனை தெரிவித்திருக்கார். எனவே அதன் அடிப்படையில் தான் மறு ஆய்வுக்கு சென்றிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று பாதுகாப்பு சின்னங்கள் தொடர்பாக ஆலோசனை ஒன்று பெறவில்லை என்ற ஒரு கருத்தையும் தணிக்கை வாரியம் முன்வைத்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தற்போது நீதிமன்றத்தில் இரு தரப்பினுடைய வாதங்கள் நடைபெற்று வருகிறது. பாலா, ராஜ்குமார், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தற்போது இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், வணக்கம்.
வழக்கமா ஒரு படத்துக்கு சான்று சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒரு வாரத்துல கொடுத்துருவாங்க அப்படின்னு படக்குழு ஒரு வாதத்தை முன்வைக்குது. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை சார்? ஒரு வாரத்துக்குள் கொடுத்து விடுவார்கள்னு பொதுவாக சொல்ல முடியாது. சமீபத்தில் கூட எமர்ஜென்சிங்கிற படம், அது கங்கனா ராவத் பிஜேபி எம்பி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் வரத்தான் செஞ்சுது. ரிவைசிங் கமிட்டிக்கு தான் போச்சு. பொதுவாக நடைமுறையில ஒரு வாரம்னு வச்சுக்கிடலாம். ஆனா இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா எவ்வளவு நாள்னாலும் டிலே ஆகும். அதுல ஒன்றும் மாற்று கட்சியே கிடையாது. ஈஸியும் ஆர்சியும் ப்ராசஸ்ங்க. எக்ஸாமினிங் கமிட்டியும் ரிவைசிங் கமிட்டியும் ப்ராசஸ். நானும் 2 படம் தயாரிச்சு ரிவைசிங் கமிட்டியில போய் வேற ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்ப ஈஸியில இருக்கிற மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் அப்ஜெக்ஷன், அது கொஞ்சம் புதுமையா இருக்கு. ஏன்னா அவங்க படம் பார்த்த உடனே ஒப்பீனியன் கொடுத்துருவாங்க. பிரச்சனை இருந்தா ப்ரொடியூசர் அங்க இருப்பாரு. ப்ரொடியூசர் தரப்பு ரெப்ரஸன்டேட்டிவோ முன்னதாகவே சென்சார் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. அப்போ உடனடியா இமீடியட்டாவே இந்த இடத்துல அப்ஜெக்ஷன் இருக்குன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எங்களுக்கு இதெல்லாம் ஆட்சேபணம் இல்லை, காட்சிகளை வெட்டி கொடுத்துருவோன்றவாங்க. வெட்டி கொடுத்துட்டு நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி வெட்டி கொடுத்த காட்சிகளை தனியாகவும் மொத்தமான படத்தை தனியாகவும் அதுக்கேற்றவாறு சென்சார் ஸ்கிரிப்ட்ல மாடிஃபிகேஷன் பண்ணி அதை தனியாகவும் கொடுத்துருவாங்க. இஷ்யூ ஆயிரும், மறுநாளே இஷ்யூ ஆயிரும். ஆனா யாரோ ஒருத்தர் ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் அவர் போர்டுக்கு எழுதிட்டுறாருன்னு இவங்க சொல்றாங்க. அந்த அப்ஜெக்ஷன் லெட்டரை போர்டு சீரியஸா எடுத்து திருப்பி இங்க இருக்கிற ரீஜனல் ஆபீசர், சென்சார் போர்டோட ரீஜனல் ஆபீசர் கடிதம் கொடுத்து ரிவைசிங் கமிட்டி ஆர்சி போறதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஆர்சி கான்ஸ்டியூட் பண்ணணும். 5th அன்னைக்கு தான் அந்த டிசிஷனை எடுத்திருக்காங்க. 9th ரிலீஸ். 5th நேற்று முன்தினம் தான் ஆர்சி டிசிஷன் எடுத்திருக்காங்க. 9th ரிலீஸும் போது ஷார்ட் ஃபார்மா இருக்கு. கோர்ட் டைரக்டா நாளைக்கே நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, நாளைக்கே சென்சார் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. சில தினங்களுக்குள் இந்த நடைமுறையெல்லாம் முடிங்கன்னு ஏதோ ஒரு டேட் வேணா சொல்லலாம். அல்லது 2 தரப்புக்கு இடையில ஒரு சமரசமான ஏற்பாடுகள் பண்ணலாம். அப்படி சமரச ஏற்பாடுன்னா நாளை காலை ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்து நாளைக்கு ஈவினிங்குள்ள நடைமுறையை முடிக்கணும்னு 2 தரப்புக்கும் கட்டளை போடுவாங்க. காரணம் என்னன்னா, நம்பர் 1 500 crores இன்வெஸ்ட்மெண்ட், நம்பர் 2 5000 ஸ்கிரீன்ஸ் அந்த தியேட்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஏராளமான மக்களோட எதிர்பார்ப்புகள் அல்லது அவங்களுக்கான ஏமாற்றம், இப்படியான ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இதுல கிரியேட் பண்ணணும். அந்த சமரச தீர்ப்புக்கு அல்லது சமரச ஏற்பாட்டுக்கு சென்சார் போர்டு ஒத்துக்கிடணும். கோர்ட்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். படம் இன்னமும் டிலே ஆகும். அல்லது 1 நாள் 2 நாள் டிலேல படத்தை வெளியிடுவதற்கு பட தயாரிப்பு நிறுவனம் முன் வர வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு சமரச ஏற்பாடு இல்லாம இவ்வளவு நெக் ஆஃப் த மூமெண்ட்ல, அதாவது புதன்கிழமை இன்னைக்கு இவ்வளவு ஆர்குமெண்ட் நடக்கு, வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ், இவ்வளவு நெருக்கடியான ஒரு நேரத்துல சமரச ஏற்பாடு இல்லாம படம் ரிலீஸ் ஆகாது. தராசுஷியாம், நீங்க குறிப்பிட்டீங்க தணிக்கை வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது புதுமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் நோக்கமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? அதாவதுங்க, நம்ம சென்சார் போர்டுல எப்படின்னா கமிட்டிஸ் போடுறோம் இல்லைங்களா, அதுல கமிட்டியில இருக்கிறவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கும். ஏன்னா அரசியல் கட்சியில இருந்து தான் போடுவாங்க. போன முறை கமிட்டியில இருந்தவங்க பிஜேபி காரங்க இருந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல ஏதாவது அரசியல் இருக்கும், அதெல்லாம் நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனா கமிட்டி உட்கார்ந்து படத்தை பார்த்து, கமிட்டி மட்டும் தான் உட்கார்ந்து படம் பார்த்தோம். ப்ரொடியூசர் சைடு உள்ள கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அதை தான் இந்த ப்ரொடியூசர் சைடு சொல்லுது. யூஏ கொடுக்குறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க, கட்ஸ் இந்த கட்ஸ் மியூட் பண்ணணும்னு சொன்னாங்க, நாங்க கட்ஸும் கொடுத்து வசனத்தை மியூட் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னு எப்படி தயாரிப்பாளர் தரப்பு சொல்லுதுன்னா இந்த நடைமுறையை வச்சுதான். அதாவது என்னைக்கு படம் பார்த்தாங்களோ, எக்ஸாமினிங் கமிட்டி என்னைக்கு படம் பார்த்தாங்களோ அன்றே இது எல்லாமே முடிவாயிருக்கும். அதுக்கு பிறகு ஒருவர் அப்ஜெக்ஷன், அந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் அவர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு நேரா போர்டு சேர்மனுக்கு எழுதினாரு. அந்த ஒரு நடைமுறை தான் இதுல ரொம்ப மாறுபட்டதா இருக்கு. அப்போ அதுல இருக்கிற அரசியல் நோக்கம் ஏதோ ஒரு வகையில ஒரு அரசியல் நோக்கம் இருக்குமோங்கிற ஒரு ஐயம் பொது வெளியில இருக்கு. இல்ல, படக்குழுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தணிக்கை வாரியம் சொன்ன காட்சியெல்லாம் நாங்க நீக்கிட்டோம், அப்படி இருந்துமே யூஏ சான்று வழங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே நேரம் நம்ம இன்னொரு பார்வையிலும் பார்க்க வேண்டியிருக்கிறது, 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு விஜய் நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா? அரசியல்னு உடனே நிறைய முடிச்சுகளை போடுறோம், புள்ளிகளை எல்லாம் இணைக்கிறோம், கோலம் போடுறோம். அது அரசியலோட பிரச்சனை. அதுதான் படம் அரசியல் படுத்தப்படும், அரசியல் மயமாகும் போது ஏற்படுகிற பிரச்சனை. ஆனா இதே மாதிரியான தணிக்கை பிரச்சனை படங்களுக்கு இதுக்கு முன்பு வந்துதா வரலையான்னா அது தொடர்ந்து வந்திருக்குங்க. ஒரு காலத்துல
உதயசூரியன் பார்வையிலேருந்து தான் புதிய படம், எம்ஜிஆர் படம் அன்பேவா படத்துல பாட்டே அதுதான். உதயசூரியன் அப்ப திமுகவோட சின்னம். 1966 67 தேர்தல் அதை மாத்தணும்ட்டாங்க. மாத்தனே தெரியல. கடைசியில் அதை புதிய சூரியனின் பார்வையிலேன்னு மாத்தினாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா பாடல்கள் சில படங்கள்ல உதயசூரியன் வரும், படத்துல புதிய சூரியன் வரும். தணிக்கை பிரச்சனை எல்லாம் காலகாலமா இருக்கிற விஷயம் தான். அண்ணாவே தணிக்கை இல்லாம படங்களை வெளியிடுகிற அதிகாரம் வேணும்லாம் கேட்டிருக்காரு. படக்குள்ள அதை யோசிச்சிருக்கணுங்கிறது என்னோட கருத்து. காரணம் விஜய் எப்பவுமே இந்த படம் தான் லாஸ்ட் படம், நான் இனிமேல் அரசியல் தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்ப இதையெல்லாம் யோசிச்சு அந்த விண்டோ கூடுதலா கொடுத்துருந்துருக்கணும். அதாவது ஒரு மாசத்துக்கு முந்தையே இந்த நடைமுறையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். அவங்க தட்கல் ப்ராசஸ்ல நாங்க அப்ளை பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அது இப்போ புது ப்ராசஸ் போல இருக்கு. எனக்கு அதை பத்தி சரியான டீட்டெயில் தெரியல. ஏதோ ஒரு வகையில அதிகமான கட்டணம் செலுத்தி அதுக்கு பிறகு வேகமாக பார்த்து முடிவு எடுக்க வேண்டிய தட்கல் ப்ராசஸ் நான் யூகிக்கிறேன். அப்படி இருந்தா அப்போ வேகமா முடிக்கணுமே நடைமுறை, ஏன் டிலே பண்றாங்கிற இயல்பான அரசியல் கேள்வி வருது. நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.